ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணியிலேருந்து முழுசா விலகிட்டோம், இதுக்கப்புறம் உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அண்ணாமலை கூடான சந்திப்பு தொடர்ந்து நடக்கதான் செஞ்சிருந்தது. அது ஓபிஎஸ்ஸா இருந்தாலும் டிடிவி தினகரனா இருந்தாலும். ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க பாஜகல இருந்து, போனவங்களை திருப்பி உள்ள கூட்டுட்டு வாங்க அப்படின்னு. அண்ணாமலையும் டிடிவி தினகரன் கிட்ட என்ன சொன்னதா தகவல், அண்ணே வந்துருங்க, ஒருவேளை நீங்க வெளியே போனீங்கன்னா என்னாலதான் வெளியே போனீங்க அப்படின்னு பேசுவாங்க, 4 பேர் 4 விதமா பேசுறதுக்குள்ள நீங்க உள்ள வந்துருங்கனே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ டிடிவி தினகரன் ஒரே கருத்துல தான் இருந்தாரு. அது டிடிவி தினகரனாவும் இல்ல ஓபிஎஸ் யாரா இருந்தாலும் ஒரே கருத்துல தான் இருந்தாங்க. இபிஎஸ் அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க அங்க உள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க தரோம், உள்ள வரத்துக்கு நாங்க தயார் அப்படின்னு டிடிவி தினகரன் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது. ஆனா இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில முழு மூச்சா இறங்குனாங்க. செங்கோட்டையனை அதிரடியா நீக்கின பிறகு தேவர் ஜெயந்தியில செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருடைய சந்திப்பு நடந்த பொழுது ஒரு மாபெரும் மாறுதல் ஏற்படும், நிச்சயமா ஏற்படும்பா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து செங்கோட்டையன் தரப்புல இருந்து எல்லாரும் பலவிதமா பேசப்பட்டிருந்தது. ஆனா இப்ப ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் நான் என்ன பண்ண போறேன், சாக்கடையில தான் போய் விழ போறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு மாதிரி பாஜக கூட போய் சேர போறேன், அதாவது என்டிஏ கூட்டணியில சேரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, டிடிவி தினகரனும் உள்ள வருவாரு அப்படின்னு ஒரு பொடி வச்சு பேசியிருக்கிறார். உண்மையிலேயே இது ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதிமுக ஒன்றிணையும்பா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லப்பா அப்படின்னு பேசியிருந்தா ஓபிஎஸ் ஐயா அவர்களை தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களே இன்னைக்கு ஓபிஎஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முகசுலிக்க வலிச்சிருக்கு. ஒருவேளை மனோஜ் பாண்டியன் முன்னாடியே தெரிஞ்சுதா திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாரா, இதனாலதான் அவர் போய் திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா திரும்பவும் இவர் ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள போறாரு, பாஜக கூட போயிட்டு அடிமையா தான் இருக்க போறாரு, எதுக்கு நம்ம அவர் கூட போய் திரும்ப அடிமையா இருக்கணும், அதுக்கு திமுக பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் தாவினாரு மனோஜ் பாண்டியன். அடுத்தபடியா என்ன பேச்சுவார்த்தைகள் அடிபட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைத்தியலிங்கமும் திமுக பக்கம் போக போறாரு, அதிமுக பக்கம் போக போறாரு இப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இப்போ ஓபிஎஸ் நம்பி வந்தோர் கைவிடப்படுவார் அப்படின்னு ரேஞ்சுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போக போறாரு. இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பவும் பாஜக கிட்ட போயிட்டு நம்ம அடிமையா இருக்கணுமா, என்டிஏ கூட்டணியில போயிட்டு ஓபிஎஸ் நம்பி வந்தா இதான் கதி, இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. உஷாராவே ஓபிஎஸ் தெரிஞ்சு நம்ம தான் இவரு கூடயே இருக்கிறோம், இதுக்கப்புறமும் இவரு கூட நின்று நம்ம ஏமாலியா கோமாலியா இருக்க வேண்டாம், அதனால பிரிஞ்சு வந்த இடத்துக்கே திரும்பி போயிடலாமா, இல்ல புதுசா திமுக பக்கம் போயிடலாமா அப்படின்ற ரேஞ்சில ஆலோசனை பண்ணி இருக்கிறதா இங்க தகவலும் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திச்சிட்டாங்க. அங்க அரசியலை பத்தி பேசல, ஆனா இருந்தாலும் நாங்க அரசியலை பத்தி பேசணும், எங்களுடைய நட்பின் ரீதியா நாங்க என்ன பண்றோம் பேசின்னு தான் இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இந்த அஜெண்டாவை திரும்பவும் பாஜகக்குள்ள இவங்களை கொண்டு வர்ற அஜெண்டாவை திரும்பவும் கையில எடுத்து இந்த பேச்சுவார்த்தைகளை நகர்வுகளை நடத்தி, இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச பிறகு ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க வரோம்ப்பா, நிச்சயமா வரோம், அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்துருமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நிகழ்வுகள் இங்க நடக்கும் பொழுது இபிஎஸ் ஓட மனநிலைமை என்னவா இருக்கும், இபிஎஸ் ஓட நிலை என்னவா இருக்கும் அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வந்தா முக்கியத்துவம் பெறுவாங்க. ஏற்கனவே எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துலதான் நாங்க என்ன பண்ணோம், இறங்கி வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறமா நாங்க இதுக்குள்ள இருந்தா எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது, அங்கீகாரம் கிடைக்காது, அதனாலதான் வெளியே வந்தோம். இப்ப திரும்பவும் நாங்க உள்ளக்குள்ள வரணும்னா எங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன பிறகு ஒரு கல்யாண நிகழ்வுல அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரனும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வரும். இது எல்லாமே லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இதே என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ இருந்திருந்தாங்கன்னா இந்த மோடி நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். அண்ணாமலை அவர்களை தட்டி கொடுத்து பேசுறாரு, இதே மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டி கொடுத்து பேசினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண நிகழ்ச்சியில 2 பேரும் சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரு. இப்ப 2 பேரும் திரும்பவும் உள்ள வந்தா முக்கியத்துவம் தரப்படும். ஏன்னா
தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகளை வைத்துதான் பாஜக சூப்பரா காய்களை நகர்த்துறாங்க. ஓபிஎஸ் வைத்துக் கொண்டு டிடிவி தினகரனை வைத்துக் கொண்டால் இது சாத்தியமாகும். ஆனா வெறுமனே இபிஎஸ் மட்டும் வைத்துக் கொண்டு தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ண முடியுமானா அது சாத்தியம் இல்லாதது. இதெல்லாம் தெரிஞ்ச பாஜக சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தை நகர்த்துறாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கிறவங்களுக்கும் புளிய கரிச்சிருக்கு. அதிமுக இருக்கிறவருக்கும் எப்பா போனவர் திருப்பி எதுக்குப்பா உள்ள கூப்பிடுறீங்க அப்படின்னு இங்க பேசப்படுது. ஏன்னா இவங்களோட ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது, ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டும் டிடிவி தினகரன் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா, நயினார் நாகேந்திரனும் இபிஎஸ் ரெண்டு பேரும் கை கோத்து தான் எங்க ரெண்டு பேரையும் ஒதுக்குனாங்க அப்படின்னு தான் ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் திரும்ப உள்ள வந்தா நயினார் நாகேந்திரனோட கதி என்ன, இபிஎஸ் கதி என்ன அப்படின்னு. ஒருவேளை டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி இங்க இபிஎஸ் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொன்னாரு. சோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தா இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா இல்லையா அப்படின்றது இங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்த பாஜக போடுற விஷயங்கள் எல்லாமே சூப்பரா தான் நகர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்க, தென் மாவட்டங்களை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணோம்னா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் மஸ்டா நம்மளுக்கு வேண்டும். சோ இவங்க ரெண்டு பேரையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம். என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்ட பிறகு இபிஎஸ் நம்ம எந்த அங்கீகாரம் கொடுத்து அவரை நிலை நிக்கிறோமோ அதே ரேஞ்சுக்கு இவங்களை நிகரா இபிஎஸ்க்கு நிகரா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான். ஏன்னா இது இவங்க இதைதான் எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலை அவர்கள்கிட்ட பேசுற இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை மதிக்கவே மாட்டேன்றீங்க. நாங்க அமித்ஷா கிட்ட டைம் கேட்டாலும் அமித்ஷா எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மோடி கிட்ட டைம் கேட்டாலும் மோடி எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க கெஞ்சு கூத்தாடணும் ஆனா எங்களுக்கு தரவே மாட்டாங்க. இபிஎஸ் நீங்க மதிக்கிற லெவலுக்கு கூட எங்களை நீங்க மதிக்க மாட்டீங்க அப்படின்ற கோவம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும். அந்த ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. இப்ப திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு இந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப சூப்பரா நகர்த்திட்டு வராங்க பாஜக. இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தான் எடுத்துருக்காரு. நயினார் நாகேந்திரனை வச்சு இது நகர்ந்தா திரும்பவும் சலசலப்புகள் ஏற்படும். அதனால அண்ணாமலை அவர்களை திரும்ப லைம்லைட்டுக்கு கொண்டு வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசி கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். அது தவிர்த்துட்டு யாரு கூட்டணியை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை முழுக்க முழுக்க கண்காணிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவருக்கு கொஞ்சம் பவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாஜக. சோ இந்த வேலைகளை எல்லாமே கதகச்சிரமா அண்ணாமலை அவர்கள் செஞ்சு முடிக்கிறதுனால தான் ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒர்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவோம் அப்படின்னு சொல்ற அவரு ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் அதிமுக ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதிமுக ஒன்றிணைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இபிஎஸ் அவர்கள் உட்கார்ந்துட்டாரு. இப்போ என்னன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு எம்எல்ஏவா ஆயிரணும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இங்க எழும்புது. ஆக மொத்த இங்க ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு பிளான் போட்டுட்டாரு. அதற்கான வேலைப்பாடுகள் ரொம்ப மும்முரமா நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல டிடிவி தினகரன் உள்ள வராரு, அவரும் வராரு அப்படின்றத பொடி வச்சு பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஆக மொத்த ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், அதிமுகவா திமுகவா? இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.